பிக் பாஸ் செட்ட ராணாவோட ரசிகர்கள் சூழ்ந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தான் சமீபத்தில் வெளிவந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அங்கே ராணாவுக்கு ஆதரவாக கோஷம்லாம் போட்டிருக்காங்களாமா. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8ஓட ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் தான் ராணவ் அவர்கள். வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வந்திருந்தாரு. அவருக்கு இந்த வீக் டாஸ்க் அப்போ அடிபட்டு இருந்துச்சு. அவரால் கையை நார்மலாக யூஸ் பண்ண முடியாது. இன்னும் ஒரு 3-4 வாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கையை சுத்தமாக யூஸ் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராணவ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தபோது மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஆதரவு கிடையாது. ஆனால் ஸ்கூல் டாஸ்க்கு அப்புறம் அவர் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு மிகப்பெரிய அளவில் தனக்கான ரசிகர்களை சேர்த்து வச்சிருக்காரு. அண்ட் கடைசியாக விளையாண்ட அந்த டாஸ்க்லையுமே ரொம்பவே சூப்பராக செயல்பட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அடிபட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில ராணவ் அவர்களுக்கு அடிபட்டிருக்கு. அவரால் சுத்தமாக கேம் பிளே விளையாட முடியலை அப்படின்னு இதை பார்த்துட்டு அவரோட ரசிகர்கள் எல்லாமே சோசியல் மீடியாலையும் சரி நேர்லையும் சரி தங்களோட ஆதரவை ராணவுக்கு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நேரடியாக பிக் பாஸ் செட் இருக்கு இல்லையா, இவிபி செட், அங்கேயே டைரெக்டாக போயிட்டாங்க. அண்ட் அங்கே போயிட்டு ராணவை வந்து நீங்கள் வெளியே வர சொல்லுங்கள், அவரை நாங்கள் பார்க்கணும், ராணவ் இப்போ எப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது பிக் பாஸ் ரூலுக்கு டோட்டலி அகைன்ஸ்ட் ஆனது. அதை பண்ண முடியாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அண்ட் அதை தாண்டி ராணவுக்கு ஈஸியான டாஸ்க்லாம் கொடுங்க, கொஞ்சம் மைண்ட் கேம் மாதிரியான டாஸ்க்கு கொடுங்க, அவர் வந்து 2 டேஸாக ரொம்பவே டவுன் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக கோஷம் போட்டிருக்காங்க. மேலும் ராணுவம் வந்து கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அங்கே வந்து பயங்கரமாக கோஷம் போட்டிருக்காங்க. இதை வந்து அங்கே இருந்த யாருமே எதிர்பார்க்க கிடையாது. சடனாக அங்கே செக்யூரிட்டிஸ் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய கார்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள போக சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ராணுவ அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக ஏதாவது வாய்ப்பு இருக்கா, வெளியில் வந்தாருன்னா அவரை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த நியூஸ் எல்லாம் சமீபத்தில் வெளிவந்திருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ராணுவுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இது இப்படியோ அவருக்கு அடிபடாமல் இருந்திருந்தா இந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்காது. அந்த அடிபடாமல் இருந்திருந்தா நல்லா விளையாண்டுருப்பாரு. கெட்டதுலேயும் ஒரு நல்லது மாதிரி தான் இது இருக்கு. ராணா அவர்களுக்கு அடிபடத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அவரும் ஃபைனல்ஸ்க்கு போவாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாதியிலே வெளியே போவார்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க முத்துக்குமரன் மற்றும் சௌந்தர்யா இவங்க 2 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அமைதியாக ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட ஃபியூச்சர் பிளானை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சௌந்தர்யா கிட்ட முத்துக்குமரன் கேட்குறாரு, உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன, உங்களோட எய்ம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சௌந்தர்யா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஹீரோயின் ஆகணும், இப்போதைக்கு நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன், சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்து வெள்ளித்திரைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முத்துக்குமரன் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு. அதே போல பிக் பாஸ்ல முத்துக்குமரன்ட்டையும் அந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. அப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கு வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர் ஆகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசை. சிவகார்த்திகேயன் அண்ணா இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி நான் வரணும், அவரையே ஓவர்டேக் பண்ணி போகணும், அதுதான் என்னோட மிகப்பெரிய ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. முத்துக்குமரன் பிக் பாஸ் வீட்டில் எல்லா இடத்துலையுமே ஆசைப்படணும்னு முடிவு பண்ணிட்டோம், பெருசா படுவோமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அவரோட இந்த மிகப்பெரிய ஆசையை ரிவீல் பண்ணியிருந்தாரு. ரசிகர்கள் எல்லாருமே கண்டிப்பா உங்களுக்கு அந்த டேலண்ட்லாம் இருக்கு, நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வெளியே சப்போர்ட் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு கியூட்டான கான்வர்சேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.